ரத்னமா கிச்சன் வீடியோக்குள்ள அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து காளான் முட்டு காளான் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வெளியுக்குள்ளே போகலாம். அதுக்கு என்ன போட்டு பாருங்க, முட்டு காளான் எடுத்து வச்சுருக்கேன். இது பூரா நல்லா தண்ணியில் போட்டு ஊற போட்டு இது பூராத்தையும் உரித்து எடுத்துடணும். உரித்து எடுத்துட்டு அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே உரிச்சிடணும். உரிச்சிட்டு நறுக்கிட்டு அரைக்கிற பொருள் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, தேங்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு. நான் அது போடும்போது காமிக்கிறேன். இதெல்லாம் அரைச்சிடணுங்க. தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். சரியா போச்சு. நான் வந்து நல்லா தண்ணியில் நல்லா 4 தண்ணியில் நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து இஞ்சி, பட்டை, கிராம்பு, கசகசா, தக்காளி எல்லாம் அரைச்சாச்சு. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போடணும். இப்போ தாளிக்கிறோம், வாங்க பார்க்கலாம். ஏலக்காய், இஞ்சி எல்லாம் எல்லாமே போட்டாச்சு. வந்து நல்லா கிளறிடணும். கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுடலாம். மல்லித்தூள் மட்டும் தேவையான அளவு உப்பு, சேர்க்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலையை இதோட போட்டுடலாம். காரத்துக்கு தகுந்தது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். வந்து குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். 1 சொம்பு நான் ஊற்றிருக்கேன். எனக்கு குழம்பு தேவை. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவு நீங்களும் கொஞ்சம் கரம் மசாலா தூள், இப்போ வந்து 2 விசிலில் இறக்கிடலாம். 2 விசிலில் இறக்கும்போது உங்களுக்கு வீடியோ காமிச்சு. இப்போ வெயிட் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூப்பராக கம்மக்கம்மன் வாசம் அடிக்குது. கரண்டி எடு பாருங்கள், நல்ல வாசம் கம்மக்கம்மன் அடிக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் காளான் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.